ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ ஆகஸ்ட்டில் வரக்கூடிய பிராத்மிக் எக்ஸாமோட இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லெசனில் எடுத்துட்டிங்கன்னா தீவார் பர் கியா ஹை, தீவார் பர் கியா ஹை, தீவார் பர் கியா ஹை, தீவார் பர் கடி. அதாவது சுவற்றின் மீது என்ன இருக்கிறது, சுவற்றின் மீது கடிகாரம் இருக்கிறது. கடினா கடிகாரம். दीवार पर क्या है, दीवार पर घड़ी है. मेज और कुर्सी का काम है, मेज और कुर्सी जमीन पर है, मेज और कुर्सी जमीन पर है. நாட்காலியும் சேரும் எங்கே இருக்குன்னா ஜமீன்னா ஃப்ளோர், தரை, பர்னா மேலே, தரையின் மேலே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இது செகண்ட் கொஸ்டின். மேஜ் और कुर्सी का काम है, मेज और कुर्सी जमीन पर है. कमला का काम है, कमला मैदान में है. कमला எங்கேனா கமலா மைதானத்தில் இருக்கிறாள். காய் ககாம் ஹை, காய் எகாம் ஹை. மாடு எங்கே இருக்கிறதுனா இங்கே இருக்கிறது. செகண்ட் லெசனில் இந்த ரெண்டு கொஸ்டின் ரீட் பண்ணிடுங்க. அப்புறம் தேர்ட் லெசன் எடுத்துட்டிங்கன்னா தேர்ட் லெசனில் பாருங்கள், ஆப் கவுன் ஹை, நீங்கள் யார். ஆப் கவுன் ஹை, மேம் கோபால் ஹூம், மேம் கோபால் ஹூம். ஆப் கவுன் ஹைனா மேம் கோபால் ஹூம். क्या आप वकील है, நீங்கள் ஒரு வக்கீலான்னு கேட்குறாங்க. நகி, மேம் வக்கீல் நெகி ஹூம், நான் வக்கீல் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆப் தாங்கள் வக்கீலான்னு கேட்குறாங்க. क्या आप वकील है, நகி மேம் வக்கீல் நெகிம் சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த ரேஷனில் இந்த ரெண்டு கொஸ்டினும், ஆப் கவுன் ஹை, क्या आप वकील है, இந்த ரெண்டு கொஸ்டினும் படிச்சிருங்க. இது ஆகஸ்ட்டுக்கு வரும். நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுதா தேக்கோ மேஜ் பர் கியா ஹை. சுதா அங்கே போய் மேஜில் என்ன இருக்குன்னு பாருன்னு கேட்குறாங்க. மேஜ் பர் அக்பார் ஹை, அதாவது நியூஸ் பேப்பர் இருக்குன்னு. அப்புறம் சுதா மேஜ் பர் கியா ஹை, மேஜ் பர் அக்பார் ஹை. மேஜையின் மேலே ஃபஸ்ட் ஒன்றும் தேர்ட் ஒன்றும். மேஜையின் மேலே என்னன்னு பாருங்கிறாங்க. மேஜையின் மேலே நியூஸ் பேப்பர் இருக்குன்னு. இப்போ அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா, அடுத்த லெசனில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பூபால் கியா காத்தா ஹை, பூபால் என்ன சாப்பிடுகிறான். பூபால் ஆம் காத்தா ஹை, பூபால் ஆம் காத்தா ஹை. பிதாஜி ககாம் ஜாத்தே ஹை, அப்பா எங்கே செல்கிறார். பிதாஜி பெங்களூர் ஜாத்தே ஹை, பிதாஜி பெங்களூர் ஜாத்தே ஹை. சரிங்களா? இந்த லெசனில் இந்த ரெண்டு கொஸ்டின், பூபால் கியா காத்தா ஹை, பிதாஜி ககாம் ஜாத்தே ஹை. आंसर पाएंगे, भोपाल आम खाता है, पिताजी बेंगलुरु जाते हैं. थर्ड क्वेश्चन का இந்த லெசன்ல செவன்த் லெசன் எடுத்துட்டிங்கன்னா, குத்தா கியா காத்தா ஹை, குத்தா பாத் காத்தா ஹை. நாய் என்ன சாப்பிடுகிறது, நாய் சாதம் சாப்பிடுகிறது. குத்தா பாத் காத்தா ஹை. லதா தும் யகாம் கியா கர்த்தி ஹோ, நீ இங்கே என்ன செய்கிற. மேம் ஏகாம் படுத்தி ஹூம், நான் படித்து கொண்டு இருக்கிறேன் சொல்கிறேன். லதா தும் ஏகாம் கியா கர்த்தி ஹோ, மேம் ஏகாம் படுத்தி ஹூம். என்ற ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் குத்தா கியா காத்தா ஹை, குத்தா பாத் காத்தா ஹை. அதுக்கடுத்த லெசனில் பார்த்துட்டிங்கன்னா, தினேஷ் ககாம் சே கலம் லாத்தா ஹை, பேனாவை எங்கிருந்து வாங்கிட்டு வரான். தினேஷ் ககாம் சே கலம் லாத்தா ஹை. தினேஷ் बाजार से कलम लाता है, दिनेश बाजार से कलम लाता है. विजया क्या खाता है, विजया என்ன சாப்பிடுகிறாள். விஜயா சேப் காத்தா ஹை, சேப்னா ஆப்பிள் சாப்பிடுகிறாள். சரிங்களா? விஜயா கியா காத்தா ஹை, விஜயா சேப் காத்தா ஹை. ஃபர்ஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்று இந்த லெசனில் ரீட் பண்ணிடுங்க. கொஸ்டின் ஆன்சர். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷேகர் கா கர் ககாம் ஹை, ஷேகருடைய வீடு எங்கே இருக்கிறது. ஷேகர் கா கர் ஷகர் மேம் ஹை, அவனோட வீடு நகரத்தில் இருக்கிறது. பாக் மேம் கவுன் ஹை, பாக்னா கார்டன், பாக் மேம் ஸ்கூல் கே லட்கே ஹை, அங்கே யார் இருக்காங்க. பாக் மேம் கவுன் ஹை, யாரெல்லாம் இருக்காங்கன்னா, பாக் மேம் ஸ்கூல் கே லட்கே ஹை, பள்ளிக்கூட பசங்க அங்கே இருக்காங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒன்றும் தேர்டு ஒன்றும் படிச்சிருங்க இந்த லெசனில். இப்போ இதில் எடுத்துட்டிங்கன்னா, காடி ககாம் சே ஆத்தே ஹை, காடி பஜார் சே ஆத்தே ஹை. வண்டி எங்கிருந்து வருகிறதுன்னு கேட்குறாங்க. வண்டி பஜார், கடை வீதியிலிருந்து வருகிறது. காடி பஜார் சே ஆத்தே ஹை. இந்த லெசனில் இந்த ஒரு கொஸ்டின் ரிவைஸ் பண்ணுங்க போதும். இப்போ 11th லெசன் எடுத்துட்டிங்கன்னா, 11th லெசனில்
मंदिर के पीछे क्या है मंदिर के पीछे एक तालाब है அதாவது கோயில் முன்னாடி என்ன இருக்குன்னா ஒரு குளம் இருக்குது तालाबனா குளம் பாண்ட் मंदिर के पीछे क्या है मंदिर के पीछे एक तालाब है क्या आप இந்த क्वेश्चन வேண்டாம் रेलगाड़ी के आगे क्या है रेलगाड़ी के आगे इंजन है ரெயில்காடிக்கு எங்கே ரெயில்காடியில் என்ன இருக்கு முன்னாடி அதோட என்ஜின் இருக்கு இல்லையா அதுதான் சொல்லியிருக்காங்க இதில் இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா மந்திர்க்கே பீச்சே கியா ஹே அதாவது கோவிலுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஒரு குளம் இருக்குது மந்திர்க்கே பீச்சே ஏக் தலாப் ஹை கோயிலுக்கு பின்னால் ஒரு குளம் இருக்கிறது रेलगाड़ी आगे क्या है रेल वड्डी के मुन्नाडी என்ன இருக்கு रेलगाड़ी के आगे इंजन है रेलगाड़ी के आगे इंजन पीछे ना पिन्नाडी आगे ना मुन्नाल सरी मंदिर के पीछे एक तालाब है रेलगाड़ी के आगे इंजन है இப்போ 11th லெசன் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து आज कौन सा दिन है आज शनिवार है इन्हीं என்ன நாள் आज कौन सा दिन है आज शनिवार है शाम को तुम क्या करेंगे सायंदரம் நீ என்ன செய்வ शाम को मैं मंदिर जाऊंगा सायंदரமா நான் கோவிலுக்கு போவேன் शाम को मैं मंदिर जाऊंगा शाम को तुम क्या करेंगे சாயந்தரமா நீ என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன்னும் ரீட் பண்ணிடுங்க இந்த 13 லெசனில் பார்த்தீங்கன்னா கல் அசோக் ககாம் ஜாயேகா கல் அசோக் சென்னை ஜாயேகா கல் அசோக் சென்னை ஜாயேகா அதுக்கப்புறம் வாபஸ் ஆயேங்க அசோக் கப் சென்னை சே வாபஸ் ஆயேங்க எப்போ திரும்பி வருவான் அசோக் கப் சென்னை சே வாபஸ் ஆயேகா அசோக் புத்வார் வெனஸ்டே सवेरे ना मॉर्निंग अशोक बुधवार सवेरे चेन्नई से वापस आएगा இந்த லெசனில் இது கொஸ்டின் இப்போ இது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் புக்கை வச்சு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எழுதி பாருங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட்